வலிக்குதா? கொலைக்கு என்ன போகணுமா? இல்லம்மா, நான் மாடியில படுத்துக்கிட்டம்மா. படுத்துக்கடா, படுத்துக்க. அம்மா, பள்ளி பள்ளி வந்து என்ன கூப்பிடுற மாதிரி இருக்குமா? நான் 2 மணி நேரம் செத்து போயிருவேனான்னு பயமா இருக்குமா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு ஆயிடாதுரா. இல்லம்மா, நான் செத்து போயிருவேனா பார்த்தேன். நானு சாமிக்கு பூ போட்டு பார்த்தேன். சிவப்பு பூ வந்துச்சு. சிவப்பு பூ வந்தா செத்து போயிருவாங்களா? அம்மா, நான் செத்து போயிருவேனா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. உங்ககிட்ட யாரும் தப்பா சொல்லி இருக்காங்க. இத பாரு, உனக்கு சுக பிரசவமாயி நீயும் குழந்தையும் நல்லா சுகமா இருக்க போறீங்க. கண்டதை போட்டு மனசு குழப்பிக்காம சந்தோஷமா தூங்குடா. உண்மையா தூங்கணும். ராசத்துல தூங்குமா, தூங்கு. முனிசாமி, அப்பா உனக்காக அங்க பிரவேசம் பண்ண, காமெடி எடுத்த, என்னென்னமோ நான் பண்ண. பாவம் என் பொண்டாட்டி சின்ன பொண்ணு, புள்ள பத்திட்டா செத்து போடுவாங்கிற பயத்துல உங்களால போக முடியலையா? உங்க லீடர் பரமசிவம் இருக்கார, அவரோட பொண்டாட்டி பார்வதி, அவங்க மட்டும் 2 பிள்ளைங்க பத்துக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்கலாமா? இந்த பிரசவத்துல பொண்டாட்டி ஏதாவது ஆச்சு, அப்புறம் எவ்வளவு புள்ள வரம் கேட்டு இந்த மரத்துல கொட்டி கட்ட முடியாது. எல்லாத்தையும் வெட்டி அக்காவுக்கு இடுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். சித்தப்பு வேற வீட்டுல இல்லையா, ஆத்தா உங்களுக்கு கையோட கூட்டிட்டு சொல்லிச்சு. இந்த காத்து மழையிலையும் வேர்க்க விரும்பிக்க வேகமா எங்க போயிட்டு இருக்கிற ஆசையா? மனுஷன் ஆஸ்பத்திரியில என் பொண்டாட்டி பிரசவ வேதனை துடிச்சிட்டு இருக்கான். மரியாதை வழிய விடு. ராசையா, ஞாபகம் இல்ல ராசையா, நீ போலீஸ்ல பிடிச்சு கொடுத்திய அதே விஷயம் தான். 1 வருஷம் கழிச்சு இப்பதான் ரிலீஸ் பண்ணாங்க. நான் ஜெயில கல்லோடைச்ச, கழித்துல கொக்கு சூட கழுவுனேன். நீ என்னடான்னா கல்யாணம் பண்ணி கற்பம் பண்ணி பொண்டாட்டியா புள்ள பக்கம் லெவல கொண்டு விட்டுட்ட. இந்த பரவசம் எது வரனாலும் காலையில பேசிக்கலாம். என் பொண்டாட்டியை பார்க்க போகணும், பண்ணி விடு. ஒரு நாள் உன் பொண்டாட்டியை பார்க்க இப்படி துடிக்கிறிய, 365 ராத்திரி நான் இப்படி துடிச்சிருப்பேன். அந்த மாதிரி உன் பொண்டாட்டி துடிக்க வேண்டாம். அதுக்காகத்தான் அவங்க தூங்க நிரந்தரமா துடிக்க போறேன். கவலைப்படாது, உன் பொண்டாட்டி அறவே ஏற மாட்டான். ஊருக்குள்ள வேற புருஷன் கிடைக்காம போயிடுவான். கிடைக்கலாம், நானே வச்சுக்கிறேன்.
என்னாச்சு? பேச்சுங்க என்னாச்சு? பேச்சு என்னாச்சு? உங்களுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு. என் பொண்டாட்டி உசுரோடு இருக்கா? எங்க போய் பாருங்க. அழக்கூடாதுரா கண்ணா. இப்ப அப்பா வந்துருவாரா? அப்பா கூட அம்மாக்கு நிறைய பேசணுமா? நீங்க அழாம தூங்கிட்டீங்கன்னா அடுத்த வருஷமே உங்களுக்கு தனமையப்பா. மாமா என்னது? தொடக்கூடாது. உனக்கு சுகப்பிரசவாய் நீயும் குழந்தைகள் நல்லபடியா இருந்தா நான் 40 நாள் விரதம் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். அவரும் 1க்கு 2 ஐயப்பனையும் ஐயப்பனையும் கொடுத்துட்டார். இந்த வருஷம் வேண்டாம். சாமி சொல்லும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐயப்பன் ரொம்ப கோவக்காரமா. அவரு கோவம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. மாலை போட்டா மலை ஏறியே ஆகணும். ஆமாவே சாமியே சித்தப்பு. அப்படி ஒரு சாமி இல்லையா? அப்போ சாமியே சரணமையப்பா. அம்மா நானும் பையனோட கோயிலுக்கு போயிட்டு வர்றேன். வேணா குழந்தைகளை அனுப்பி வைக்கிறியா? மணிகண்ட பிரபுகளே சரணமையப்பா. யாரா அது? சுவாமியே சரணமையப்பா. அன்னதான பிரபுவே சரணமையப்பா. அங்கேயும் சோத்துக்கு தானா? ஏண்டா மலைக்கு போகும்போது நீ எதுக்கு எச்சரிக்கை எடுத்து வர்ற? சாமி ஐயப்ப சாமியை பத்தி வாட வரேன்னு பேசாதீங்க, எனக்கு கோவம் வந்துரும். சாரி சாமி. ஓகே சாமி. சாமி எங்களுக்கு தான் வேண்டுதல் சாமி, மலைக்கு போற சாமி. நீங்க எதுக்கு சாமி வர்றீங்க? புளிப்பால் கொண்டு வரதான். அதுக்கு இவர் பெரிய ஐயப்ப சரணம்.